12 முடிய. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள இதுதான் நன்மை. இதை தாண்டி நாம் என்ன நன்மை செய்ய போகிறோம்? பொருளை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த வருடத்திலே அருள்வாக்கினை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே நாமே நாம் அர்ப்பணிப்போம். கண்களை கொள்வோம். இந்த 15 நிமிடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15 நிமிடங்களிலே ஒருவேளை நின்று விடுவதில்லை. அது நம்மோடு தொடர்ந்து செயல்படுகிறது. நம்மோடு இருந்து மற்றவர்களுக்கு அது வெளிப்படுகிறது. ஆகவே நாமே நாம் அர்ப்பணிப்போம். சுவாமி, நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான். நீர் விரும்புகின்ற நிறைவான வாழ்வை எங்களால் வாழ இயலவில்லை சுவாமி. நாங்கள் எங்களை மட்டுமே நாங்கள் யோசிக்கிறோம். எங்களுடைய உறவினர்களை நாங்கள் யோசிக்கிறோம், நண்பர்களை யோசிக்கிறோம், அண்டை அயலவர்களை யோசிக்கிறோம். இதை தாண்டி எங்களுடைய சமூகம் போராட்டங்களில் பிரச்சனைகள் இருக்கும் போது அதை நாங்கள் யோசிப்பதே இல்லை. பாதைக்கு நேராக வழிநடத்தும் சாமி என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நாமே அர்ப்பணிப்போம். நன்மை செய்வதிலும் ஆண்டவரை நம்புவதிலும் நாட்டிலே குடியிருப்பதும் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாமே நாம் அர்ப்பணிப்போமா? இந்த பாடல்கள் ஆண்டவர் அநேகருக்கு உதவி செய்வதற்கு நாம் முன்வர வேண்டாமா? இந்த சமூகத்திலே நாம் அனுதினமும் பார்க்கின்ற மக்களுக்கு நாம் ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டாமா? மூட பழக்க வழக்கங்களை சிக்கி மாண்டு போய் கொண்டிருக்கின்ற மக்கள், தெளிவான பாதையை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரிகின்ற அநேக மக்கள், ஒரு புதிய வருடமாக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆண்டவரோடு உரையாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வழிபாட்டில் அமர்ந்திருக்கிற நாம் யார்